இஸ்ரேலோடு நல்லுறவு பேணுவதன் மூலமாக இன்றைக்கு இந்தியா பல நன்மைகளை அடைந்திருக்கிறது. இந்தியாவுக்கு எது நல்லதோ அதை செய்வாரு. மோடி குறித்து அவருக்கு 52 இன்ச் மார்பு, அவர் ஏதாவது சினிமா நடிகை வந்தா நேரம் கொடுப்பாரு. எப்சின் அவர் கூட மோடி பொம்பளை சமாச்சாரத்துல சுதந்திர மாதிரி பேசுறாங்க. இது இன்னும் மோடிக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மோடி மேல கலங்க சொன்னா எவனுமே அவன் நாக்கு அழுகி. அதாவது சுவாமி விவேகானந்தரை நாங்க நேர்ல பார்த்ததில்லை. ஆனா இன்னைக்கு விவேகானந்தருடைய பெயர் நரேந்திரன், எங்க பிரதமர் பேரும் நரேந்திரன். விவேகானந்தரின் வடிவமாக, நேதாஜியின் உருவமாக புரியுதுங்களா, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார். மோடியினுடைய அந்த தனிநபர் ஒழுக்கத்தை பத்தி அது நெருப்பு மாதிரி அவரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. எப்சன் ஃபைல்ஸ் என்பது மோடியை கலங்கப்படுத்துவதற்கு இதை காங்கிரஸ்காரர்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். அதே மாதிரி இப்ப காங்கிரஸ்காரங்க கையில் இன்னொரு ஆயுதம். கல்வான் பள்ளத்தாக்கிலே நம்முடைய ராணுவ வீரர்கள் மோடியினுடைய ஆட்சி காலத்திலே தைரியமாக போரிட்டு சீனா தோல்வியை சந்தித்தது. இன்னை வரைக்கும் கல்வான் பள்ளத்தாக்கு நம்ம கிட்ட இருக்கு. நீங்க அந்த பார்டர்ல எல்லாம் நல்ல ரோடுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அவன் ஆக்கிரமிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழலை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இந்த ஆளு சீனா கைக்கூலிங்க. ராகுலுக்கு வேற சப்ஜெக்ட் இல்லமா. எங்களுக்கு தெரிஞ்சு ராகுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நீடிக்கும் வரை காங்கிரஸ் கட்சி வளரும். அவர் எப்பெல்லாம் இப்ப தமிழ்நாட்டு 2026 தேர்தலுக்கு ராகுலுக்கு பிரச்சாரத்துக்கு வரணும். தமிழ் திரை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைகிறார் இந்து மக்கள் கட்சி தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். தமிழ் திரு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சார், இப்ப இந்தியாவில் எப்சின் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்கை எடுத்துக்கிட்டு எதிர்கட்சிகள் இவங்க எல்லாருமே மோடி மேல ஒரு அவதூறு பரப்புற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியல் டாக் விட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த எப்சின் ஃபைல்ஸ், இந்த எப்சின்கிறவன் ஒரு பொம்பளை புரோக்கர். சர்வதேச அளவில் அவன் இஸ்ரேலுக்கு நெருக்கமானவன். நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் இஸ்ரேலுடைய உறவு மேம்பட்டது. நரேந்திர மோடி அந்த எப்சின் ஃபைல்ஸ் அதை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் மோடி மோடிக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நரேந்திர மோடியை களங்கப்படுத்துவதற்கு கம்யூனிஸ்ட்காரன் கண்டுபிடிச்ச ஆயுதம். புரியுதுங்களா? இஸ்ரேலோடு இந்தியா இன்று நேற்று அல்ல, எல்லா காலங்களிலும் இஸ்ரேலோடு நாம நட்பு. அந்த இஸ்ரேலுடைய நட்பை புதுப்பித்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான். இங்கெல்லாம் முஸ்லீம் ஓட்டு வங்கிக்காக இவங்கெல்லாம் யாசர் அரஃபத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டு இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். அதை வாஜ்பாய் தான் உடைச்சாரு. இஸ்ரேலோடு நல்லுறவு பேணுவதன் மூலமாக இன்றைக்கு இந்தியா பல நன்மைகளை அடைந்திருக்கிறது. இந்தியாவுக்கு எது நல்லதோ அதை செய்வாரு. மோடி குறித்து அவருக்கு 52 இன்ச் மார்பு, அவர் ஏதாவது சினிமா நடிகை வந்தா நேரம் கொடுப்பாரு. இதெல்லாம் மோடியை அரசியல்ல ஜெயிக்க முடியாம அவரை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும் அப்படின்னு கிறிஸ்தவ மிஷனரிகளும் குறிப்பா கம்யூனிஸ்ட்காரன் அவங்களும் இடதுசாரி ஊடகங்கள்ங்கிறாங்க, அவங்க கூட திமுக சேர்ந்துக்கிட்டான். வெளிநாடுகள்ல என்ன பண்றாங்கன்னா, ஏதோ எப்சின் அவர் கூட மோடி பொம்பளை சமாச்சாரத்துல சுதந்திர மாதிரி பேசுறாங்க. இது இன்னும் மோடிக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மோடி மேல கலங்க சொன்னா எவனுமே அவன் நாக்கு அழுகி போயிடும். மிக மிக தவறு. அவர் எப்பேற்பட்ட ஒரு தூய வாழ்க்கை நரேந்திர மோடியுடைய வாழ்க்கை. அவர் தன்னுடைய மனைவி நடைபெற்றது பால்ய விவாகம். இன்னை வரைக்கும் அந்த மனைவியோட அவர் குடும்பம் நடத்தினது கிடையாது. அந்த அம்மா ஆசிரியையா இன்னைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? மோடியினுடைய குடும்பத்தார் யாருமே அரசியல்லையோ அரசாங்கத்திலேயோ தலையிட்டது இல்லை. அவங்க அம்மாவுடைய மரணத்துக்கு ஒரு பிரதமர் வந்தார், மகனாக தன்னுடைய கடமையை நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக வந்தே பாரத் ரயில் துவக்க விழாவில் போய் கலந்துக்கிட்டார். மோடி தன்னுடைய குடும்பத்தை அவர் எங்கும் முன்னிறுத்தியதில்லை. நரேந்திர மோடியினுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தை அமெரிக்காக்காரன் ஆச்சரியப்பட்டுட்டான், சீனாக்காரன் ஆச்சரியப்பட்டுட்டான். மோடி அங்க போகும்போது நவராத்திரி காலம், அவருடைய அன்றாட வாழ்க்கை முறை இருக்கு இல்லைங்களா, நவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பார். அந்த விரதத்துல அவர் பின்பற்றக்கூடிய ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டாருமா. ஒரு கர்ம யோகி. அவர் மேல அவர் ஒரு பெண்மணியை உழவு பார்த்தாருன்னெல்லாம் அந்த காலத்திலேயே பிரச்சாரம் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க.
ஆனால் அதெல்லாம் எடுபடாது. மோடி இந்த தேசத்தினுடைய ஒரு, அதாவது சுவாமி விவேகானந்தரை நாங்கள் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் இன்னைக்கு விவேகானந்தருடைய பெயர் நரேந்திரன், எங்கள் பிரதமர் பேரும் நரேந்திரன். விவேகானந்தரின் வடிவமாக, நேதாஜியின் உருவமாக, புரியுதுங்களா, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார். மிகப்பெரிய அவருடைய அந்த ஒரு நெருப்பு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அவர் மேல லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. பெண்களை தாயாக மகளாக, பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ், பெண் குழந்தைகள் பத்தி படிப்பை பத்தி எழுதியிருக்கிறார். புரியுதுங்களா? எழுதுறது மட்டுமல்ல, அதுக்கான திட்டங்களை வகுத்திருக்கிறார். பாரத பிரதமர் அவர் பொம்பளை விஷயத்துல மோசம்னு ஒரு பிரச்சாரத்தை இந்த கம்யூனிஸ்டுக்காரன் நாசமா போனவன் பண்றானே. இந்த கிறிஸ்துவ மிஷனரிகள் அதை வந்து வெளிநாட்டு தீய சக்தியுடைய கையாளாத்தாம இன்னைக்கு ராகுல் இதை பண்றாரு. வெளிநாட்டுக்காரங்கல்ல இவனுக்கு பண்றதுதான், கட்டுக்கதையே இவனுக்கு உருவாக்கி விடுறதுதான். வெளிநாட்டுல எல்லாம் நரேந்திர மோடிக்கு எவ்வளவு பெரிய மரியாதை. அவர்கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்கு போட்டி போட்டு நிக்கிறாமா. ஒரு பபுகினியா நாட்டினுடைய அதிபர் காலில் விழுந்து வணங்குறான் நரேந்திர மோடியை. அயோக்கிய பயிலுக விழுக. ஏங்க இந்த ராகுல் 2 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா லீவ் போட்டு பட்டாயா போயிட்டு இருக்கான். எங்க ஊர் பக்கமெல்லாம், திருப்பூர் பக்கம், கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் பட்டாயாக்கு ஒருத்தன் போயிட்டு வந்தா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? தாய்லாந்து போயிட்டு வந்தா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அவன் எதுக்கு போறான்னு தெரியும் எல்லாத்துக்கும். அதனால இவனுங்கெல்லாம் வந்து மோடி பத்தி இந்த எப்சன் ஃபைல்ஸ்ல இருக்குது, இதெல்லாம் கெட்ட புத்தி. இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனாலதான் இவங்கனால மோடியை ஜெயிக்க முடியும். அதனால மோடியினுடைய அந்த தனிநபர் ஒழுக்கத்தை பத்தி, அது நெருப்பு மாதிரி. அவரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. இந்த எப்சன் ஃபைல்ஸ் என்பது மோடியை களங்கப்படுத்துவதற்கு இதை வந்து காங்கிரஸ்காரர்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். அதே மாதிரி இப்ப காங்கிரஸ்காரங்க கையில இன்னொரு ஆயுதம் கிடைச்சிருக்கு. ராகுல் வந்து நேரா வந்து நவரானா அந்த புக்கு இன்னும் வெளியிடவே இல்லை. அந்த நவரேனா அப்படிங்கிற அந்த அதிகாரி சொல்றாரு, இந்த புக் எடுத்து படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. படிப்போம் புஸ்தகம் வந்தா படிக்க வேண்டியது தானே. வராத புஸ்தகத்தை நாடாளுமன்றத்துக்குள்ள கொண்டு வந்து ஏதோ சீனா கிட்ட கல்வான் பள்ளத்தாக்கு விஷயத்துல வந்து அரசு ஒத்துழைக்கல, இந்தியாவுடைய பெரும் பகுதி வந்து சீனா எடுத்துக்கிச்சு, இவங்க வந்து ஒண்ணுமே சொல்லல. இவங்க தாத்தா நேரு காலத்துலதாம்மா போச்சு. நேரு தான் பார்லிமெண்ட்லயே சொன்னாரு, அவருடைய தலையை காட்டி இங்க பாருங்க ஒண்ணுமே இல்லை. நேரு என்ன சொன்னாருன்னா, அது புல்லு கூட முளைக்காத பகுதி, பூரா கல்லு மண்ணு. அப்போ ஜனசங்கத்தினுடைய எம்பி எந்திரிச்சு தன்னுடைய தொப்பியை கலட்டி காட்டி, இங்க கூட புல்லு மண்ணு எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதுக்காக இந்த மண்டைய நான் அடகு வைக்க முடியுமா? அது கங்கட் நகையே, ஏ சங்கர் சங்கரே, நீரெல்லாம் கங்கை, நிலமெல்லாம் காசி, மண்ணெல்லாம் திருநீர், கல்லெல்லாம் சிவலிங்கம்னு. இந்த தேசத்தை தெய்வமா பாக்குறோம். 1 இன்ச் கூட நாங்க இந்த நீங்க கச்சத்தீவை தார வார்த்தது இவங்க என்னங்க யாருடைய ஆட்சியில? எல்லாம் நேரு இந்திரா இவங்கள ஆட்சியில தான் சீனா கிட்ட ஏமாந்தாங்க. காங்கிரஸ் தான். நேருவே சொன்னாரு, முதுகுல குத்திட்டான் சீனாக்காரன், இந்தி சீனி பாய் பாய்னாங்க. ஆனா பஞ்சசீல ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுட்டு சீனா இங்கே ஆக்கிரமித்தது நம்ம நாட்டினுடைய 40,000 சதுர மைல் பரப்பை, அருணாச்சல பிரதேசத்தை இன்றளவும் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கல்வான் பள்ளத்தாக்கிலே நம்முடைய இராணுவ வீரர்கள் மோடியினுடைய ஆட்சி காலத்திலே தைரியமாக போரிட்டு சீனா தோல்வியை சந்தித்தது. இன்னை வரைக்கும் கல்வான் பள்ளத்தாக்கு நம்ம கிட்ட இருக்கு. நீங்க அந்த பார்டர்ல எல்லாம் நல்ல ரோடுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து அவன் ஆக்கிரமிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழலை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இந்த ஆளு சீனா கைக்கூலிங்க. யாருங்க? ராகுல் சின்ன வயசு, அவர் இந்த கம்யூனிஸ்ட்காரங்க கையில போய் மாட்டிக்கிட்டாருங்க. இவன் எழுதி கொடுக்கறதையும் இவன் படிச்சு சொல்றதையும் இந்த அர்பன் நக்சல்ஸ் அவங்க காங்கிரஸ் கட்சியை கைப்பற்றிட்டாங்க. அது ரோமன் கேத்தலிக் காங்கிரஸா இருக்குது இன்னைக்கு. உங்களுக்கு தெரியும், ராகுல் போய் சீன உளவாளியோட படம் எடுத்துக்கிட்டது, கூட பாருக்கு போனது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால இங்க இருக்கிற இந்த கம்யூனிஸ்டுக்காரன் வேணும்னா அது ராகுல் கையில கொடுத்துட்டான். உடனே எங்காள் எந்திரிச்சு நேரு மார்க்ரெட் அந்த புஸ்தகத்தை எடுத்து காட்டினார். நேரு மவுண்ட் பேட்டனுடைய மனைவி, அவங்க எழுதின இது உண்மை, இந்த கடிதங்களை எல்லாம் எடுத்து காட்டுறார். நிஷிகாந்த் துபே அவர் அந்த புஸ்தகத்தை எடுத்து காட்டினார். ராகுலுக்கு வேற சப்ஜெக்ட் இல்லைம்மா. எங்களுக்கு தெரிஞ்சு ராகுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நீடிக்கும் வரை காங்கிரஸ் கட்சி வளராது.
அவர் எப்பெல்லாம் இப்ப தமிழ்நாட்டு 2026 தேர்தலுக்கு ராகுல் இங்க பிரச்சாரத்துக்கு வரணும். நீங்க ஒரு வந்தா தான் நாங்க ஜெயிக்க முடியும். அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாரு. ரொம்ப நல்லது. எதிர்க்கட்சி தலைவரா இந்த மாதிரி ஆள் இருந்தா தான் நல்லதுங்க. அவர் வரணும். இவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற வரைக்கும் நாங்க ஆளுங்கட்சியா தான் இருக்கோம். அதே போல காங்கிரஸ்ல எந்த மாற்றத்துக்கும் தயார் இல்லைன்னா அப்புறம் எப்படிங்க அது சரி வராது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ராகுல் வந்து இங்க பிரச்சாரத்துக்கு வரட்டும். அதுவும் ராகுலும் செல்வ பிறந்தகையும் தான் இந்த நாட்டுல காங்கிரஸ் கட்சியை தூக்கி நிறுத்துறவங்க, புரியுதுங்களா? செல்வ பிறந்தகை வந்து காமராஜரை கேவலப்படுத்துறாங்க. அவங்க தலைவர் ராஜீவ்காந்தி, ராகுலுடைய தந்தை ராஜீவை கொன்றவனை கூப்பிட்டு நீங்க வந்து முதலமைச்சர் கட்டி தழுவுறாரு, அவங்க கூட போய் நீ கூட்டணி வச்சுக்கிட்டு வாயை கட்டிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு. அதனால இந்த புத்தகத்தை காட்டுறது, நரேந்திர மோடியை கேரக்டர் அசாசினேஷன் பண்றது, இதெல்லாம் மக்கள் மத்தியில மேலும் மேலும் மோடிஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை அதிகரிக்கும். மிக பொறுமையாகவும் அருமையாகவும் விளக்கமளித்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.